நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். இப்ப தான் நீங்க முதல் முறையா நம்மளோட யூடியூப் சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அடுத்தடுத்து குடுக்குற வீடியோஸ்ல டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசன்ஸ்னால மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். அட் த சேம் டைம் இதுவரை நீங்க நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபி சேனல பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எந்தவித சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ற brokerage ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நீங்க இந்த சேனல ஜாயின் பண்றது மூலமா ஃபாரெக்ஸ்ல எப்படி நீங்க பேஜோ ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் அண்ட் தென் ஃபாரெக்ஸ் சிக்னல்ஸ் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட் பிரைஸோட கிடைக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்ம கோல்டு வந்து லாஸ்ட் வீக் கிளியரான ஒரு கன்சர்ன் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அப்கமிங் வீக்ஸ்ல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுமா இல்ல பிரேக் அப் ஆகுமா அப்படிங்கிறத கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதில் எந்தவித கரெக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணால் தான் மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த ரீஜன்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் வீக் பிரேக் அவுட் ரீஜனாக கொடுத்துருந்தோம். 2010 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அண்ட் தென் அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மார்க்கெட் 2010 பிரேக் பண்ணால் நமக்கு 2040 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ அதையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் அப் ஆனால் எந்தெந்த ரீஜன்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறத தெளிவாக ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா நம்மளோட முதல் சப்போர்ட் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் பிரேக் பண்ண முடியாமல் தவிச்சிச்சு மார்க்கெட்டு. 1980 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணாமல் நமக்கு ஒரு விக் ஃபார்மேஷன் மட்டுமே விழுந்துட்டு 1870 வரைக்கும் வந்துட்டு போச்சு. ஸோ இது வந்து நம்மளோட சப்போர்ட் ஜோன் 1. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் வந்து 1952 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 1900 அப்படிங்கிறது நமக்கு அடுத்தபடியான மெயின் சப்போர்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் இந்த ஜோனை டச் பண்ணிச்சு அப்படின்னா அகெயின் கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகி புல்லிஷாக தான் ஆகும். இதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. அது வந்து நமக்கு 2030லேருந்து 2040 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. அண்ட் தென் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே நம்ம லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தோம்ல R1, இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 1. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் 2 பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் பிரேக் அவுட் ஜோனாக வச்சுருந்த 2010 அப்படிங்கிறது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 2010லேருந்து 2005 வரைக்கும், 2015 வரைக்கும். அதே ஜோன் நமக்கு வந்து சப்போர்ட் ஜோனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நம்ம லாஸ்ட் வீக் பிரேக் பண்ண முடியாமல் தவிச்ச 1980 அப்படிங்கிறது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். 1980லேருந்து 1985 வரைக்கும் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அண்ட் தென் நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1952 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு 1900 அப்படிங்கிறது நமக்கு மெயின் சப்போர்ட் ஜோன். ஸோ இதுலேருந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் அதிகபட்சம் எங்கே வரைக்கும் போகும், அண்ட் தென் குறைஞ்சது எங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆனால் எப்படி ஃபால் ஆகும், புல்லிஷ் ஆனால் எப்படி புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதிகபட்சம் பை போனால் 2040 பிரேக் பண்ணி 2024 போகணும். அண்ட் தென் ஃபால் ஆச்சு அப்படின்னா 1900 வரைக்கும் நமக்கு ஃபால் ஆகணும். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம கிளியரான ப்ரொஜெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு ஃபால் தான் ஆக போகுது. அது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறோம், ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகி நமக்கு லோவாக 1900 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா 2044 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸாக வைக்க போகிறோம். ஸோ என்னென்ன ரீசன்ஸ்னால நம்ம வந்து மார்க்கெட் ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம மார்க்கெட் செல் ட்ரெண்டில் இருக்கும்போது பாருங்கள், இங்கேருந்து
ஒரு கிளியராக ஒரு மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது தெளிவாக சொல்கிறேன். ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் அபைவ் பண்ணி கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் தொடுது, மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட போகுது, கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருது, இடையில கன்சல்டேஷன் ஆகுது, அகைன் ட்ரெண்ட் லைன் டாப் ஃபாலோ பண்ணுது, மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுது, டவுன் லைன் ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுது, ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் கிளியராக ஒரு புல்லிஷ் ஃபால் ஆகுது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைனையும் ஒபே பண்ணுது. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ட்ரெண்ட் லைனும் ஒபே பண்ணுது. ஸோ நமக்கு அப்போ இந்த இடத்துல என்ன பாசிபிள் ஆகும்? ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, ஒரேடியாக மேலே போயிடாது. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனும் ஒபே பண்ணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணியிருக்கு, அகெயின் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், அகெயின் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், அப்போது அகெயின் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணியிருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஒரு கன்சல் ஸ்டேஜ் ஆகிருக்கு, அப்போ மார்க்கெட் அகெயின் ஃபால் ஆகி ஒரு ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி புல்லிஷ் ஆகணும். கரெக்டாக? ஸோ ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான், பட் ஒரு ஃபால் ஆகி கரெக்ஷன் ஆகும். ஸோ இது வந்து ட்ரெண்டில் கரெக்ஷன் கிடையாது, ட்ரெண்டு சேஞ்ச் கிடையாது, ட்ரெண்டில் ஸ்மால் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கோல்டு வந்து ஃபாலோ ஆகக்கூடியதுக்கு முதல் ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, தெளிவாக சொல்கிறேன், நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் எந்த சார்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் தென் நமக்கு இந்த இடத்துல பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதும் நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. கரெக்டாக? ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கிளியரான ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ்டிக்ஸே நமக்கு டபுள் பியரிஷ் என்கல்ஃபிங் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நான் கிளியராக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து டபுள் பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறது மூலமாக தான் நீங்களும் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்து இந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்களும் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு டபுள் பியரிஷ் என்கல்ஃபிங், டபுள் பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் கன்ஃபார்ம்ஸ் செல் மூமெண்ட். இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரீசன். அதனால் அடுத்த ரீசன், ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக வந்து 2047 அப்படிங்கிறது நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோனாக இருந்திருக்கு. 2024 நம்மளோட வீக். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோன். நமக்கு மெயின் சப்போர்ட் ஜோன் எடுத்து நமக்கு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியரான ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து நம்மளோட மூணாவது கன்ஃபர்மேஷன். டபுள் டாப் ஃபார்ம் பண்ணி அண்ட் பியரிஷ் மேடாக இருக்கு. ஸோ டபுள் டாப் கன்ஃபார்ம்ஸ் செல். ஸோ இது வந்து நம்மளோட மூணாவது ரீசன். கோல்டு வந்து டபுள் டாப் ஃபார்ம் பண்ணி நமக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதுனால நமக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகுறதுக்கு இது வந்து நமக்கு அடுத்தபடியான ரீசன்ஸ். அண்ட் தென் மூணாவது ரீசன், ஸோ ட்ரெண்டில் கரெக்ஷன் நடக்க போகுது. அண்ட் தென் நமக்கு டபுள் பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகி செல்லாக இருக்குது. அண்ட் தென் நமக்கு டபுள் டாப்பில் ஃபார்ம் பண்ணி அண்ட் தென் நமக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ராங் செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஃபாலோ ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டும் கிளியரான ஒரு ட்ரெண்டை ஒபே பண்ணி ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் நமக்கு அடுத்தபடியான மெயின் ரீசன், ஸோ நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு, அண்ட் தென் பேட்டர்ன் பார்த்தாச்சு. ஸோ மூணாவது ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த சார்ட் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் கிளியரான ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் அதையும் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு ஹை, அந்த நமக்கு லோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நம்ம கிளியராக ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கலர் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதை கொஞ்சம் நான் ஒயிட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம கிளியராக ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கூகுள் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சுன்னா ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து கிளியராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போகும். டிசெண்டிங் இயரிஷ். இந்த இடத்துல பாருங்கள், இந்த சார்ட்டையும் உங்களால் ரிலேட் பண்ண முடியும். பாருங்கள், ஒரு மார்க்கெட் கிளியராக ஒரு ஹை ஒரு லோ ஒபே பண்ணுது, ஃபாலோ ஆகுது, ஒபே பண்ணுது, பிரேக் அவுட் பண்ண போகுது. ஸோ இது வந்து நம்மளோட மெயின் ரீசன். நமக்கு பியரிஷ் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்ததுனால இதோட டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு கீழே, அதாவது இந்த இடத்துல நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வைப்போம். அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம ரீசனாக 2010 அப்படிங்கிற நம்ம ஸ்டாப் லாஸ் ஒன்று வைப்போம். மேபி நம்ம லிக்விடிட்டி கன், அதாவது ஸ்டாப் லாஸ் கன் ஜோன் அப்படிங்கிறதுனால நம்ம மேபி மேலே வரைக்கும் கூட கொஞ்சம் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன ரீசன் சொல்கிறேன், மார்க்கெட் கிளியரான ஒரு ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் நடக்க போகுது. அந்த நமக்கு வந்து டபுள் பியரிஷ் என்கல்ஃபிங் டபுள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு, டபுள் டாப் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நம்ம கோல்டு வந்து ஃபாலோ ஆகக்கூடியதுக்கு ரீசன். ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல வச்சு மார்க்கெட் நம்ம செல் எடுக்கலாம், பை எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் என்னங்கிறது தெரியும். ஸோ எந்த ஜோனில் பை எடுக்கணும், எங்கே செல் எடுக்கணும், ரொம்ப மேலே போச்சு அப்படின்னா செல் எடுக்கணுமா, ரொம்ப ஃபாலோ ஆகிடுச்சுன்னா பை எடுக்கணும், அப்படி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து கிளியரான ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ என்ன பொறுத்தளவுக்கு நான் வந்து ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ண போகிறேன். எந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ண போகிறேன். மார்க்கெட் வந்து ஷார்ட்டு நம்ம ரீசெண்டாக 2000 டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2010 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டாப் லாஸ் மேபி நமக்கு லிக்விடிட்டி கண்ட் ஆகலாம். அப்படிங்கிறதால நம்ம 2030 வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணுற ஏரியா, அதாவது 1915, அதாவது 1900 வரை கூட விக் விடுறதுக்கு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நம்ம சப்போர்ட் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைனே சப்போர்ட்டையும் ஒபே பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கிளியராக ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகி நமக்கு கிளியரான ஒரு புல்லிஷ் போயிடும். ஸோ அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகும். அதோட பாத்வே ப்ரொஜெக்ஷனும் உங்களுக்கு தெளிவாக போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ஃபால் கொடுக்கும். அண்ட் தென் 1952 அப்படிங்கிற சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஸ்ட்ராங் செல் ஆகிடும். ஸோ அடுத்த வாரத்தில் வந்து ஹியூஜ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. அண்ட் தென் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு 2030 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1900 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். அதை நம்ம வந்து டிபி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். டிபி வந்து நமக்கு 1900 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். அது நம்மளோட கிளியரான செல் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து கிளியரான ஒரு செல் ஜோன். இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து கிளியராக செல் பண்ணலாம். இந்த இருக்கலாம், இந்த ஏரியாவில் இருக்கும்போது நம்ம கிளியராக வந்து நம்ம மார்க்கெட்டை எந்த வித ஆட்சி பணியும் இல்லாமல் செல் பண்ணலாம். இது வந்து செல் ஜோன். ஸோ எப்போ மார்க்கெட் வந்து 2030 பிரேக் பண்ணி மேலே போகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த மார்க்கெட் எப்போ ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ மார்க்கெட் வந்து கிளியரான அப் ட்ரெண்ட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடுறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம டைரக்ஷனை வந்து பை சைடுக்கு மூவ்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கோல்டை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக உள்ள பாசிபிள் அவுட்கம்ஸ். அண்ட் தென் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது அப்கமிங் வீக்ஸில் நிறையவே நியூஸஸ் இருக்குது, எஃப்ஓஎம்சி நியூஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போயிட்டு கேலண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு ஏடிபி நான் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எஃப்ஓஎம்சி இருக்குது, அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது, நிறைய நியூஸஸ் எக்கச்சக்க நியூஸஸ் இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராப்பரான டார்கெட் ப்ரைஸ் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸோட ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பேஜுவாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.